வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி கதிர்காமம், தில்லையாடி, வள்ளியம்மை மற்றும் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் போலியோ சொட்டு மருந்து பெற வந்த குழந்தைகளிடம் அன்புடன் பேசி அவர்களின் நலம் குறித்து முதலமைச்சர் விசாரித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், அழகு, சுகாதாரத்துறை செயலர், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சுகாதாரத்துறை சார்பில் குழந்தைகளுக்கு போலியோ தொற்றை தடுக்கும் வகையில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள் குழந்தைகளின் தடுப்பூசி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் போலியோ இல்லாத நிலையை உருவாக்கும் நோக்கில் இந்த முகாம் நடைபெறுகிறது என்றார். மேலும் 14 முதல் 16 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் முகாமையும் தொடங்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தல் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் போது நடத்தப்படும். அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். சட்டமன்றம் கூடும் போது இது குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். போடாதவங்க வர முடி வாங்கம்மா, போடாதவங்க வாங்க. போமா போமா. புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற நோக்கில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களில் அமைக்கப்பட்ட மையங்களில் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 5 வயதிற்குட்பட்ட தனது பேர குழந்தைகளுக்கும் அங்கு வந்த குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்டூடண்ட் உட்கார வச்சுக்கலாம். நான் ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கலாம். காரைக்காலில் வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு பழக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டமூர்த்தி வீதி உலாவில் மாம்பழம் இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
இதனை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காரைக்கால் மாவட்டத்திற்கு டன் கணக்கில் மாம்பழங்கள் விற்பனைக்காக பல்வேறு பழக்கடைகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்நிலையில் காரைக்காலில் உள்ள அனைத்து பழக்கடைகளிலும் மாங்கனி திருவிழாவிற்காக விற்பனை செய்யப்படும் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மாம்பழங்கள் ரசாயன பொருட்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இம்முகாமை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சார்பில் அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர் பத்மினி, ஊர் முக்கியஸ்தர்கள், மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த போலியோ தடுப்பு முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று தங்களது குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினர். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாக அணியான அன்பே சிவம் பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆளுநர் தேர்வாளர் ரொட்டேரியன் B. ஆனந்தன் தலைமை விருந்தினராகவும் நீதித்துறை நடுவர் டார்வன் முத்து கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் புதிய தலைவராக ரொட்டேரியன் சிவகணபதி, செயலாளராக ரொட்டேரியன் ஹாஜா முகமது, பொருளாளராக ரொட்டேரியன் பசுபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றனர். விழாவின் போது புதிய உறுப்பினர்கள் ரோட்டரி அமைப்பில் இணைக்கப்பட்டனர். மேலும் சிறுநீரக சிகிச்சைக்காக மருத்துவ நிதியுதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து குனிச்சம்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு சீருடைகள் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள், ரொட்டேரியன்கள், அன்னையர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழா நிறைவில் செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது நன்றி உரை வழங்கினார். புதிய தலைவர் ரொட்டேரியன் சிவகணபதி தலைமையிலான அன்பே சிவம் அணி மனிதநேயம் மற்றும் சமூக சேவையை அடிப்படையாக கொண்டு ஆண்டு முழுவதும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தது. புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் மொத்தம் 424 மையங்கள் அமைக்கப்பட்டு 74,124 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் சுகாதாரத்துறை ஏற்பாடுகளை செய்திருந்தது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மட்டுமின்றி பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை பார்வையிட்ட அவர், பெற்றோர்கள் தங்கள் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் வளமுடனும் வளர வேண்டும் என்ற நோக்கில் தனது சொந்த செலவில் சத்து மாவு மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்கான பந்துகளையும் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். இதில் செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நடைபெற்றது.
இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை, ஆலோசனைகள் மற்றும் தேவையான சிகிச்சை வழிகாட்டுதல்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் சுரேஷ், வெங்கட் நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தனிகாச்சலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் மருத்துவர் அருள் விசாகன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள் தொடர்பாக புகார் அளித்த நிலையில் மேல் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாகவே அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறி புதுச்சேரி மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றி வரும் மருத்துவர் அருள் விசாகன் கடந்த காலங்களில் சங்கத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக சுகாதாரத்துறை செயலரிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் துறை சார்ந்த பிரச்சனைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் உள்ள தனது இல்லத்தில் தூக்க மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவர் அருள் விசாகன் எழுதியதாக கூறப்படும் குறிப்பில் சில ஒப்பந்த பணியாளர்கள் அதிகாரிகளின் உத்தரவுகளை மதிக்காமல் செயல்பட்டதாகவும் தமக்கு எதிராக திட்டமிட்டு புகார்கள் அளிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள் சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் சுகாதாரத்துறையில் பணியாற்றும் நேர்மையான அதிகாரிகள் அச்சமின்றி செயல்பட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மருத்துவர் அருள் விசாகன் தற்கொலை முயற்சிக்கு காரணமானவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையில் வெளிப்படையான நிர்வாக சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். என் பேர் அன்பு செந்தில். நான் புதுச்சேரி கவர்மெண்ட் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். டாக்டர் அருள் விசாகன் அவர்கள் ஒரு எக்ஸ் ஆர்மி மேஜர். அவர் கார்கில் போரில் பங்கெடுத்திருக்கிறார், ஆப்ரேஷன் ரக்ஷக்கில் பங்கெடுத்திருக்கிறார். இந்தியாவோட மருத்துவத்துறைக்கான மிக உயரிய விருதான பிசி ராய் அவார்ட் வாங்கியிருக்கிறாரு. அது நம்மளோட புதுச்சேரியில் ரூரல் சர்வீஸ் பண்ணதுக்காக வாங்கியிருக்கிறார். கடந்த 25 ஜூலை அவரை பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியோட துறை தலைவராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் ஜாயின் பண்ண இடத்துல எல்லாமே ரொம்ப நேர்மையாக கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஐஇசியோட அமௌண்ட் 70 லட்சத்துலேருந்து 1,70,00,000 இம்ப்ரூவ் ஆனாலும் டெவலப்மெண்ட் இல்லைன்றதுக்கான அதுக்கான ஆய்வு ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்ற அந்த ஆய்வுகளை கோப்புகளை பார்க்குறப்போ அவருக்கு தராமல் ஒரு 5 பேர் மட்டும் தடுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையை அவர் டைரக்டருக்கும் ஹெல்த் செக்ரட்டரிக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த 5 பேர் அவர் மேலே ஒன்றா சேர்ந்து ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை என்கொயரிக்கு உட்படுத்துகிறாங்க. இவர் இருந்தாலும் எதை பற்றியும் பயப்படாமல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிராஃப்ட் எழுதி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே ஃபைனான்ஷியல் ரூல்ஸை வயலேட் பண்ணி இருக்குன்றதை ஹைலைட் பண்ணி செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. செக்ரட்டரி சார் பார்த்துட்டு ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்க, என்கொயரி கமிட்டி. அந்த என்கொயரி கமிட்டி போய் ஃபைல்ஸ்லாம் கேட்குறப்போ என்கொயரி கமிட்டிக்கு டைரக்டர் ஃபைல்ஸ்லாம் தர வேணாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ்லாம் கொடுக்காம பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே அந்த என்கொயரி கமிட்டி 3 மணி நேரம் தான் மொத்தமாகவே இருந்தாங்க. அதாவது ஊழல் நடந்திருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கான கமிட்டி. அந்த கமிட்டி மேலே இருந்த 3 பேர் மேலேயும் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியோட ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு அருள் விசாகன் சார் மேலேயும் ஒரு பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே இந்த என்டையர் விசாரணையும் திசை திருப்புறதுக்காக அருள் விசாகன் சார் மேலே
செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ப்ளஸ் SC/ST அட்ராசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய சங்கங்கள் மூலமாக ஒரு போராட்டம் நடத்தி அது எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக பகிரங்கமாக பரவி அதனால் மன உளைச்சலுக்கு ஆராயி அவர் இப்போ தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரு. அதை தற்கொலைக்கு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த விதமான மருத்துவருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்கும் அந்த ஊழல் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதை வலியுறுத்தி நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் புதுச்சேரி முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போத்திஸ் ஜவுளி நிறுவன வளாகத்திலும் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. போத்திஸ் நிறுவனத்திற்கு வருகை தந்த பெற்றோர்கள் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கேயே போலியோ சொட்டு மருந்து செலுத்தி பயனடைந்தனர். பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் போத்திஸ் நிறுவனம் முகாம் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியது. இதன் மூலம் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு செய்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும் என பெற்றோர்களை வலியுறுத்தினர். போத்திஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்றனர். நீட் உள்ளிட்ட பல்வேறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்தும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். போராட்டத்தின் போது பேருந்து நிலையம் அருகில் உள்ள மேம்பாலத்தில் ஏறி பேனர்களை தொங்கவிட்டு மத்திய அரசின் கல்விக் கொள்கை மற்றும் நுழைவுத் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் தேர்வுகளில் குளறுபடிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் இதற்கு மத்திய அரசு முழு பொறுப்பேற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவலன், வினோத், விக்னேஸ்வரன், ஜெமல், பாலாஜி, அத்வானி, சமீர், ஹரிஸ், ஜெய், மதன், கமலேஷ், ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வெளிப்படையான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது மருத்துவமனையின் தேவைகள், அடிப்படை வசதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து உடனடியாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் நடைபெறும் இம்முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கம் மற்றும் புதுச்சேரி நடிகர்கள் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கு மலர் வணக்கம் நிகழ்ச்சி குயவர்பாளையம் கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டு இயக்குனர் பாரதிராஜாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹசன் அபித், இயக்குனர் சுரேஷ் ராஜன், திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் இயக்குனர் செல்வமணி, பேராசிரியர் பர்வன் சுல்தானா, திரைப்பட தனிக்குழு முன்னாள் உறுப்பினர் ராஜம் நாதன், திரைப்பட பெப்சி அமைப்பின் பொதுச் செயலாளர் சாமிநாதன், ஆவணப்பட இயக்குனர் ரவி குணவதி மைந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி நடிகர்கள் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் பாண்டிசெல்வம், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார், கண்மணி கிரியேஷன்ஸ் ராஜா பங்கேற்றனர். விழாவில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ மற்றும் பல்வேறு விருதுகள் பெற்ற கலைஞர்கள் கலந்து கொண்டு இயக்குனர் பாரதிராஜாவுக்கு சிறப்பு மலர் வணக்கம் செலுத்தினர். நிகழ்ச்சியில் இயக்குனர் பாரதிராஜாவின் நீண்டகால திரைப்பயணம், தமிழ் சினிமாவிற்கு அவர் செய்த பங்களிப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் அவர் மேற்கொண்ட சமூக நல பணிகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. ஏற்பாடுகளை புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்க தலைவர் கலியபெருமாள், செயலாளர் குமரன், பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் சுபாஷினி, துணை செயலாளர்கள் பிரபாகரன், அருள்ராஜ், ஆலவந்தார் மற்றும் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கிரேட்டர் லைன் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா ஜிப்மர் அருகில் உள்ள எஸ்பி பாம் ஹவுஸில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் லைன் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். PMJF லைன் பொறியாளர் பொன்னு ராம் பரமகுரு PDG முன்னிலை வகித்தார். PMJF லைன் முரளி, PMCSPDG புதிய நிர்வாகிகளுக்கு சேவை பணி ஏற்பு செய்து வைத்து சங்க பணிகளை மேற்கொள்வது குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. JMF லைன் பொறியாளர் சிவகாந்தன் 2ஆம் VDGC சிறப்புரை வழங்கினார். MJF லைன் ராஜா ராமன் GLD ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தின் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார். BMJF லைன் சரவணன் மாவட்ட லைன் போர்ட்டல் ஒருங்கிணைப்பாளர் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்தார். விழாவில் மாவட்ட டாஸ்க் போர்ஸ் ஒருங்கிணைப்பாளர் MJF லைன் வாசுதேவன், மாவட்ட அம்பாசிடர் MJF லைன் செங்கோல், மண்டல தலைவர் லயன் டாக்டர் செந்தில்குமார், வட்டார தலைவர் லயன் தண்டபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் 2026-27ஆம் ஆண்டிற்கான தலைவர் லைன் குப்பன் ஏற்புரையாற்றினார். மேலும் சங்கத்தின் முன்னோடிகளான MJF லைன் ஆறுமுகம், DC லைன் சக்திகுமரன், DC லைன் தியாகராஜன், DC லைன் பிரகதீஸ்வரன், DC MJF லைன் கலியபெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி பெட்டிட் செமினார் CBSE பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் தலைமை தாங்கினார். விழாவின் இந்திய காவல் பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ரவி மற்றும் அருட்தந்தை ஞானப்பிரகாஷ், முதுகலை இயற்பியல் ஆசிரியர் புனித ஜான் போஸ்கோ, மேல்நிலைப்பள்ளி பன்னூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறைவாழ்த்து பாடலுடன் தொடங்கிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய பண் இசைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களை மலர்கொத்து வழங்கி வரவேற்று விழாவின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களின் கம்பீரமான அணிவகுப்பு நடைபெற்றது. டாக்டர் ரவி ஆண்டு விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்து வெற்றி ஒலி ஏற்றினார். இதனையடுத்து மாணவ மாணவியர்களுக்கான பல்வேறு தடகள போட்டிகள் நடைபெற்றன. மாணவர்களிடம் உரையாற்றிய டாக்டர் ரவி IPS, மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு தெளிவான இலக்கை நிர்ணயித்து தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். விளையாட்டிலும் வாழ்க்கையிலும் திட்டமிடல் மிகவும் அவசியம் என அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள், கேடயங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் ஆர்வத்துடன் பங்கேற்ற இந்த விளையாட்டு விழா தேசிய பண் இசைக்கப்பட்டு நிறைவடைந்தது. தமிழக எல்லைக்குட்பட்ட வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஆதி கைலாசநாதர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை மற்றும் மக்கள் நலன் வேண்டி சிறப்பு கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் கூனிமுடக்கு, வழுதாவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வழிபாட்டை தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்தலத்தின் சிறப்பம்சமாக சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரே வழக்கமாக நந்தி அமைப்பிற்கு பதிலாக தியானப்பீடம் அமைக்கப்பட்டுள்ளது.
இதில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு ஆன்மீக அனுபவம் பெற்றனர். வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை குருமாம்பட்டு ராகவேந்திரா நகர் பகுதியை சேர்ந்த மேனகா, யஸ்வந்தன், ஸ்னேகா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா வில்லியனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசுடு தொகுதிகளில் செயல்படும் 20 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 62 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெற்று சிறப்பான தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி வாழ்த்தினார். மாணவர்கள் தொடர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என ஊக்கமளித்தார். மேலும் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்து தேர்ச்சி பெற செய்த உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விவேகானந்தா அரசு பள்ளியில் கல்வி பயின்று தற்போது காவல்துறை மற்றும் கல்வித்துறையில் உயர்ந்த பதவிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளிகளின் வளர்ச்சி மற்றும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் குறித்து சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு தலைவர் ஆறுமுகம், கௌரவ தலைவர் மீனாட்சி சுந்தரம், ஒருங்கிணைப்பாளர் அருள்ஜோதி, மோகன்குமார், ராமச்சந்திரன், குலசேகரன், திருவரசன், புவியரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், கூட்டமைப்பு ஆலோசகர்கள், கிராம பெரியவர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முல்லைநகர் மூவேந்தர் வீதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சம்மேளன கட்டிடத்தில் முப்பால் இலக்கிய பேரவையின் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பேரவைத் தலைவர் கவிஞர் கவியுகன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். பொதுச் செயலாளர் பாவலர் காமராசு வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் இயக்குனர் பாரதிராஜா மற்றும் கலைமாமணி மாணிக்கம் ஆகியோருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது புகழை போற்றும் வகையில் பாவரங்கம் நடைபெற்றது. முனைவர் அசோகன் தலைமையில் திருக்குறள் மேன்மைக்கு பெரிதும் காரணம் அறமா, பொருளா, இன்பமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. விழாவில் தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன், மாநில திட்ட அதிகாரி முனைவர் எழில் கல்பனா, அரசு மைய அச்சக அரசிதழ் பொறுப்பு அதிகாரி முனைவர் ரேவதி, திருவள்ளுவர் திருவள்ளலார் முத்தமிழ் பேரவை தலைவர் கவிஞர் அருள் பூசணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சதாபிஷேக தம்பதிகளான நாராயணசாமி, சுசீலா அம்மாள் ஆகியோருக்கு தகைசால் தம்பதியர் விருது வழங்கப்பட்டது. மேலும் பேரவையின் சிறப்பு தலைவர் மற்றும் லெதர் நிறுவன உரிமையாளர் புரவலர் பன்னீர்செல்வத்திற்கு கருணை கடல் விருது, தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணனுக்கு மொழி போராளி விருது, முன்னாள் வட்டாட்சியர் ஐயனாருக்கு மனிதநேயர் விருது, விழுப்புரம் மாவட்ட அன்னியூர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் உரு அசோகனுக்கு கல்வி செம்மல் விருது, முன்னாள் நகராட்சி உறுப்பினர் கணேசனுக்கு அன்பு கரங்கள் விருது வழங்கப்பட்டது. மேலும் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி ஆங்கில பள்ளி மாணவர்கள் நடத்திய திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சிக்கும் காமராஜர் ஓவிய கலைக்கூட மாணவர்கள் வரைந்த ஓவியங்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. முப்பால் இலக்கிய பேரவையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பன்னீர்செல்வம் பரிசுகளை வழங்கி நிறைவுரை பேருரை நிகழ்த்தினார். விழா நிறைவில் கலைரத்னா கதிர் முத்துரத்தினம் நன்றி கூறினார்.
பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதமாக புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி 12வது சர்வதேச யோகா தின கருத்தான ஆரோக்கியமான வயது மூப்பிற்கு யோகா என்பது பொருளின் அடிப்படையில் இம்மையத்தில் பயிற்சி பெறும் 5 வயது முதல் 65 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் ஆண்கள் பெண்கள் ஆகியோர் இந்த யோகா செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் யோகன் தசரதன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியை புதுவை தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் துவக்கி வைத்தார். ஓடும் ரயிலில் செய்த இந்நிகழ்ச்சி யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா ஆசிரியருமான யோகினி செய்திருந்தார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு நவீன தீர்வு காணும் வகையில் ரோப்கார் போக்குவரத்து அமைப்பை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் உலகின் முன்னணி ரோப்கார் தொழில்நுட்ப நிறுவனமான டோப்பல் மேயர் இந்திய நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான பிரபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்திரியாவின் தெற்காசிய பிரிவு மேலாளர் தாமஸ் நெல்சர் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்தனர். இச்சந்திப்பின் போது புதுச்சேரியில் நவீன ரோப்கார் போக்குவரத்து அமைப்பை செயல்படுத்துவதற்கான திட்ட முன்மொழிவு பிரதிநிதிகள் குழுவினரால் சமர்ப்பிக்கப்பட்டது. இத்திட்டம் புதுச்சேரியில் நிலவும் சாலை போக்குவரத்து நெரிசலை குறைப்பது, சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்துவது, யூனியன் பிரதேசத்தின் முக்கிய பகுதிகளுக்கு இடையேயான இணைப்பை அதிகரிப்பது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாதுகாப்பான பொது போக்குவரத்து வசதியை உருவாக்குவது ஆகிய நோக்கங்களை கொண்டுள்ளது. உலகின் பல்வேறு நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ள நவீன ரோப்கார் தொழில்நுட்பத்தை புதுச்சேரியின் நில அமைப்பு மற்றும் தேவைக்கு ஏற்ப எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது புதுச்சேரியில் ரோப்கார் சேவையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக டோப்பல் மேயர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து திட்டத்தை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை ஒட்டி பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை மற்றும் பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருக்கல்யாண உற்சவத்தில் உபயதாரர்களான வாணியர் சமூகத்தினர், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இந்திர விமானத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழி நெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கத்துடன் பெருமாளை தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி வடமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற ரஜினி முருகனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் 60 வயது அகவை நிறைவு விழா வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ரஜினி முருகனுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய நீண்ட கால சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக அந்நிறுவனத்தில் 39 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற ரஜினி முருகன் கௌரவிக்கப்பட்டார். அவரது நேர்மை, கடின உழைப்பு மற்றும் சேவை மனப்பான்மை குறித்து அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இவ்விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர்
தலைவர் MNR பாலன், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், நிறுவன தொழிலாளர்கள், உறவினர்கள் மற்றும் அவருடன் பணியாற்றிய சக ஊழியர்கள் கலந்து கொண்டு நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர். விழுப்புரம் முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், எலுமிச்சை, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர்கள் வண்ண மலர்கள் அலங்காரத்தில் கோவில் பிரகாரத்தை வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த சனி பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் காரைக்காலில் ஆண்டுதோறும் நடைபெறும் உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மாப்பிள்ளையான பரமமத்தர் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். இதில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு ஊர்வலம் வந்தபோது பெண் வீட்டார் அழைப்பது போன்ற வகையில் பொம்மைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர்வலம் கைலாசநாதர் கோவிலில் நிறைவடைந்தது. 28ஆம் தேதி அம்மையார் குளக்கரைக்கு வரும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் என அழைக்கப்படும் புனிதவதி தாயாருக்கும் பரமமத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. பரமசிவன் பிச்சாண்ட மூர்த்தியாக வெள்ளை சாத்தி புறப்பாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் நிகழ்வு 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை காண உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் காரைக்காலில் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஒதியம்பட்டு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருளை பெற்றனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரரான முதலியார்பேட்டை முன்னாள் கவுன்சிலர் மஞ்சனி குடும்பத்தினர் மேற்கொண்டிருந்தனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆனி மாத வளர்ப்பிறை மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலயத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மகா சனி பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருளை பெற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவையொட்டி ஆலயத்தில் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறையருள் பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.